இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நமது தமிழ் வாழ்வு முறை என்கிற நம்முடைய தொடரில் இன்றைய தலைப்பு புத்தக வாசிப்பு. அதாவது நம்முடைய வயதை பொறுத்தவரை நாம் படிப்புக்காக படிப்பது, நம்முடைய படிப்பு நிலையை தொடர்வதற்காக மேலும் படிப்பது, பிறகு நம்முடைய அறிஞர் பட்டம் பெறுவதற்காக பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காகவும் மற்ற சூழ்நிலைக்காகவும் படிப்பது என்பது வேறு. நம்முடைய தன்மை நல்ல ஒரு தன்மையாகவே மீண்டும் தொடர படிப்பு காலத்தில் படிக்காமல் நம்முடைய மன அமைதிக்கும் நம்ம வாழ்வு சார்ந்த சூழ்நிலைகளை நாம் ஒழுங்குபடுத்தும் அமைப்புக்காக நம்மை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக படிப்பது என்பதும் வேறு. நம்மை நிலைப்படுத்திக் கொள்வது என்பது நம்ம வாழ்வுசார் சூழ்நிலைகள், நம்முடைய ஆசாபாசங்கள் அல்லது கஷ்ட நஷ்டங்கள், இந்த நேரத்திலும் படிப்பு நிலை என்கிற ஒன்று தேவை. நாம் படிப்பது என்ன, எதற்காக தேவை என்றால் நம்முடைய மனதை நம்மை அறியாமல் ஒருமுகப்படுத்த முடியும். படிப்பு எனும்போது தேவையான புத்தகங்கள் என்று தேடி பிடித்து படிப்பதும், புத்தகங்கள் நல்ல நண்பன் என்கிற ஒன்று இருக்கிறது. புத்தகங்கள் நல்ல நண்பன் என்றால் வாசிக்கும் பொழுதே நாம் தனிமையை உணர்வது கிடையாது. ஆனால் தனிமையில் நல்ல அறிவுசார் நண்பன் ஒருவனுடன் நாம் உரையாடுவது போலவே அது அமைந்திருக்கும் படிக்கும் பொழுது. அந்த படிப்பு நிலை என்பது ஒரு அமைதியான ஒரு பேரின்ப நிலை என்று சொல்ல இயலும். படிக்கும் பொழுதே நம்மளுடைய மகிழ்வு ஒன்று நம்மிடையே வரும், நம்மிடையே பிறக்கும். மகிழ்வு ஒன்று நம்மிடையே பிறக்கும், நம் மனதிலே பிறக்கும். நன்மையை இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் என்பது ஒன்று, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பது அதில் இருக்கிறது. நன்மையானது, தேவையானது அறிவு ரீதியாகவே வந்து கொண்டே இருக்கிறது என்று அதில் இருக்கிறது. நாம் படிப்பு நிலையை தொடரும் பொழுது இன்னதுதான் நம்முடைய குறிக்கோள் என்று தேர்ந்தெடுத்து ஒரு சில புத்தகங்களை படிக்கலாம். அதை அல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது, குறைந்தது 1 மணி நேரமாவது ஒரு புத்தகத்தை எடுத்து தொடர்ந்து படித்து வந்து அந்த புத்தகத்தை முடித்துவிட்டு அடுத்த புத்தகத்தை தொடரலாம். அது நல்ல தன்மை நம்மை மன உறுதியை மேம்படுத்தும். நம்மை சிறந்த ஒரு எப்பேற்பட்ட நேரத்திலும் நம்முடைய நிலை தளராத ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். இதை நாம் நன்கு புரிந்து கொண்டு புத்தக படிப்பு என்பதை ஒரு வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அது நம்ம அறியாத ஒரு பழக்கம். காலையில் எழுந்தவுடன் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது போல நம்ம வாழ்வியலை சுத்தப்படுத்தும் ஒரு அருமையான பொக்கிஷம் என்று சொல்வதை விட தூய்மைப்படுத்தும் தூய்மை பணியாளர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நாம் மனதில் இருக்கிற கசடுகளை அகற்றும், நம்முடைய பாதையை ஒழுங்குபடுத்தும், நம்முடைய நிலைமையை கட்டுக்கோப்பாக்கும் ஒரு நல்ல ஒரு தன்மையானது நம்முடைய புத்தக வாசிப்பை ஒரு நாளும் கைவிடலாகாது என்பதில் மனத்திண்ணமுடன் நாம் புத்தக வாசிப்பை தொடர வேண்டும். அதை அல்லாமல் புத்தக வாசிப்பு நம்ம நல்ல ஒரு சூழலை அமைத்து தரும், நட்பு சூழலையும். அதற்கான தேடல், நம்ம புத்தகத்தை தேடும் பொழுதே நட்பு சூழல் நன்றாக வந்து அமையும் என்றும், அது அல்லாமல் நம்முடைய ஒரு வாழ்க்கை முறை என்பது ஒரு கரடுமுரடான வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு தூய்மையான பாதையை நோக்கி நம்மை பயணிக்க செய்யும். எனவே படிப்பு நாளொரு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நாம் படிப்பதை வழக்கமாக கொள்ள வேண்டும். இன்றுடன் நம்முடைய இன்றைய தலைப்பு நிறைவுறுகிறது. தமிழ் வாழ்வுமுறை தொடரும், வளரும், மேலும் மிகும். தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.